வணக்கம். இந்த கும்பம் ராசி அன்பர்கள் பலரும் உங்களுடைய மனதிற்குள் நீங்க கேட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இதுதான். நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லை. ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு சோதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமா உங்களுடைய மனதிற்குள் ஆழமாகவே பதிந்திருக்கும். இந்த கும்பம் ராசிக்காரங்க வாழ்க்கையில இந்த சனியோட ஆட்சி எப்படி தெரியுமா இருந்தது? கும்பம் ராசியின் அதிபதியாக இருப்பது இந்த சனி பகவான். ஜோதிடத்தில் சனி என்பது மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு கிரகமாக எப்பொழுதுமே இருக்கும். இது அனைவருக்கும் நிச்சயமாக தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். சனி உடனே எதையும் தரமாட்டார். உங்களை எந்த அளவுக்கு சிரமப்படுத்த வேண்டும், சோதனைகளை கொடுக்க வேண்டும், இவங்களை எவ்வளவு வலிமையாக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனதையும் உங்களையும் வலிமையாக்குவார் முதலில். அந்த வலிமையாக்குவதற்காக சில பரீட்சைகளை உங்களுக்காக வைப்பார். அந்த ஒரு பரீட்சைகளை தேர்வு செய்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது ஏற்படும். அது அந்த ஒரு காலகட்டம் தான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு வாழ்க்கையில் உண்மையான ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கிரகமும் இந்த ஒரு சனி பகவான் தான். ஆனால் அது உடனே உங்களுக்கு கிடைக்காது. அதனால் தான் கும்பம் ராசிக்காரங்க பொதுவாக 3 விஷயங்களில் மிகவும் தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்களாக இருப்பாங்க. முதல் விஷயம் என்ன தெரியுமா? ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு மனம். கும்பம் ராசி அன்பர்கள் சாதாரணமாக சிந்திக்க மாட்டார்கள். நீங்க எதையாவது ஒன்றை பற்றி யோசிக்க மாட்டீங்க. யோசித்து விட்டீங்க அப்படின்னா அது பிரச்சனையாக இருக்கட்டும், சந்தோஷமான காரியங்களாக இருக்கட்டும், எதையாவது ஒன்றை நடத்தியே ஆகணும் அப்படின்னு நீங்க திட்டம் தீட்ட ஆரம்பித்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிகராக யாரும் திட்டம் தீட்ட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு திட்டம் தீட்டக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இருப்பீங்க. ஒரு விஷயத்தை மிகவும் ஆழமாக சிந்திப்பீங்க. அந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய கனவுக்குள்ளே நீங்க கொண்டு போய் கனவுக்குள் ஒரு உலகத்தை போல நீங்கள் அதனை நினைத்து அந்த ஒரு நேரத்துல என்ன செய்தால் உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு நினைத்து அந்த ஒரு விஷயத்தை நீங்க சிந்திப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக மாறி விடுவீர்கள். அதனால் சில நேரங்களில் மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ள முடியாமல் கூட போய்விடலாம். நீங்கள் வெளியில் மற்றவர்களிடம் காட்டக்கூடிய காட்டக்கூடிய விஷயங்களானது சில இருக்கும். ஆனால் பிரச்சனைகள் என்று வந்துவிட்டால் உங்களுடைய மனமானது அவ்வளவு யோசனைகளை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும். இதுவே உங்களுக்கு ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு மனமாக இருக்கும். இரண்டாவது, மனிதர்களை உதவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் ஒருவரை பார்த்தால் அவர் கஷ்டத்தில் இருந்தால் உதவ வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தோன்றும். ஆனால் எல்லாருக்கும் நீங்க உதவணும்னு நினைக்க மாட்டீங்க. சிலருக்கு மட்டும் உதவணும்னு நினைப்பீங்க. அவங்களுடைய மூஞ்சாக இருக்கட்டும், அவங்க நடந்து கொள்ளக்கூடிய விதங்களாக இருக்கட்டும் என அனைத்தையும் பார்த்து அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க, எவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுறாங்க, மதிப்பு கொடுத்து பேசுறாங்க, இது அனைத்தையும் பார்த்து அவங்களுக்கு வந்து நம்ம உதவணும்னு நினைத்து உங்களிடம் கையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான பணத்தை கூட அந்த ஒரு இடத்தில் எடுத்து கொடுத்து விடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதராக நீங்கள் இருப்பீர்கள். அதனால தான் சில நேரங்களில் நீங்கள் உதவி செய்தவர்களை ஒரு நாள் உங்களை மறந்துவிட்டு போயிடுவாங்க. நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனால் அதை ஒருபோதும் அவங்க நினைத்து பார்க்காம அதை அப்படியே மறந்துவிட்டு சென்று விடுவார்கள். இதனால் நீங்க அதை நினைத்து மிகவும் வருத்தப்படுவீங்க. இதற்கப்புறம் நம்ம யாருக்கும் உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள ஏற்படும். ஆனால் அந்த ஒரு மனப்பான்மை ஏற்பட்டாலும் மீண்டும் நீங்க உதவி செய்வீங்க. ஏன்னா 1000த்துல ஒரு மனிதனாவது நம்ம உதவி பண்ணதுல நமக்கு திருப்பி உதவி பண்ணுவான்ல, அவன் ஒருத்தன் நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள ஏற்படும். அமைதியான ஒரு போராளியாக நீங்கள் வந்து இருப்பீர்கள். இந்த கும்பம் ராசி என்பர்கள் வெளியில் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அவ்வளவு திட்டம் திட்டுவீங்க. உங்களுக்குள்ளேயும் ஒரு வலிமையான ஒரு அரக்கன் உள்ளுக்குள்ள இருப்பான். ஆனா நீங்க அதை வெளியே காட்ட மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய உள்ளுக்குள் மிகவும் ஒரு பெரிய ஒரு போராட்டமானது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த ஒரு போராட்டம் எதற்காக நடக்கு, எப்படி நடக்கு என்று உங்களுக்கு தெரியாமலே இருக்கும். இந்த மன அமைதியே உங்களுடைய பலமாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க வெளியில அனைவரிடமும் சிரித்து பேச மாட்டீங்க. சிரித்து பேசுவீங்க, இருந்தாலும் அமைதியாக தான் இருப்பீங்க. நீங்க யாரு, என்ன, ஏது அப்படிங்கிறத வெளியில கூறவே மாட்டீங்க. அது உங்களுடைய மனதிற்கு மட்டும்தான் தெரியும். எனவே மற்றவர்களுக்கு உங்களை பற்றி எதுவும் தெரியாமல் தான் இருக்கும். எனவே இது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா, நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த 4 சோகமான நிகழ்வுகளை பற்றி கூறட்டுமாம். இந்த கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில பொதுவாக 4 முக்கியமான சோக அனுபவங்கள் இருக்கும். நம்பியவர்களால் ஏற்பட்ட துரோகங்கள். ஜோதிடத்துல சனி மற்றும் ராகுவின் இணைப்பு ஏற்பட்டால் ஒருவரின் வாழ்க்கையில நம்பிக்கையானது உடைந்துவிடும். இவர்கள் சேரும் பொழுது உங்களுக்கு உயிருக்கு உயிராக பழகிய நண்பன் கூட உங்களை விட்டு சென்று விடுவார். ஏதாவது ஒரு துரோகத்தை செய்து விடுவார். இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன வாக்குவாதங்கள், சண்டைகள் ஏதாவது ஏற்பட்டு அந்த ஒரு உறவானது முறிந்துவிடும். இதனால் கும்பம் ராசி என்பவர்களுக்கு சில நேரங்களில் நம்பியவர்களால் ஏமாற்றங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதனால் உங்களுடைய உறவானது பிரிந்திருக்கும். இரண்டாவதாக பண இழப்பு. சனியின் தசை அல்லது சனியின் பார்வை இருந்தால் பணம் சம்பந்தமான சோதனைகளானது ஏற்படும். எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் உங்கள் கையில் தங்காது. உங்களுடைய வீட்டிலும் சேர்த்தும் வைக்க முடியாது. நீங்கள் சம்பாதித்த பணமானது திடீரென்று செலவாகி இருக்கும். இது அனைத்திற்கும் காரணம் உங்களுடைய அதிபதி சனி பகவான். மூன்றாவதாக வேலை அல்லது தொழிலில் தடைகள். இந்த சனியின் சனி தாமதம் தரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். அதனால் உங்களுடைய உழைப்புக்கு உடனே பலனானது கிடைக்காது.
தாமதமாகத்தான் கிடைக்கும். அதனால் எந்த விதமான செயல்கள் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டு நடந்து கொண்டால் மட்டுமே இந்த சனியின் தாக்கங்களானது குறைந்து கொண்டே இருக்கும். 4வதாக மன அழுத்தம். சனி மற்றும் சந்திரன் சம்பந்தப்பட்டால் மன அழுத்தங்களானது அதிகமாகவே இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் தனிமையாக கூட உணர்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இதுவும் சனி பகவானால் மட்டுமே முடியும். இந்த கும்பம் ராசியை ஏமாற்றிய 4 வகை நண்பர்கள் யார் தெரியுமா? முதலாவதாக உங்களுடைய நண்பர். ஒருவரை ஒரு நண்பரை நீங்கள் மிகவும் நம்பியிருப்பீங்க. அவருக்கு உதவி கூட நீங்க செய்திருப்பீங்க. ஆனால் ஒரு நாள் அவர் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்திருப்பார். 2வது நபர் உங்களுடைய தொழிலுக்கான ஒரு பங்குதாரர். சில கும்பம் ராசிக்காரர்கள் தொழிலில் பங்குதாரரை நம்பி நீங்க இருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நபர் உங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி கொண்டு அவர் எங்கேயோ சென்றிருப்பார். உங்களை கீழே தள்ளிவிட்டு இருப்பார். 3வதாக உறவினர். உறவினர்களிடம் கூட சில நேரங்களில் புரிதல் பிரச்சனையானது உங்களுக்குள்ளே ஏற்படும். இதனால் உங்க இருவருக்கும் இடையில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும். 4வதாக காதலன் அல்லது காதலி. காதல் வாழ்க்கையில காதல் வாழ்க்கையில் கூட சிலருக்கு பெரிய ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த கும்பம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் இது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இந்த காதல் வாழ்க்கையில 3 சோதனைகள் உங்களுக்கு உண்டு. தவறான நபரை நீங்க நம்பியிருப்பீங்க. சுக்கிரன் மற்றும் ராகுவின் பாதிப்பு இருப்பதால் காதலில் தவறான நபரை நம்புவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். 2வதாக தாமதமான திருமணம். சனியின் பார்வை இருப்பதால் திருமணமானது உடனே நடக்காது. தாமதமாகத்தான் நடக்கும். உறவில் புரிதலானது உங்களுக்கு குறையும். இந்த சந்திரன் பாதிப்பு இருந்ததால் உங்களுடைய உறவில் மனவேதனையானது இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவதை நான் கூறுகிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொடுங்கள். எனவே இனி வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த 2026 இந்த ஒரு நாளுக்கு பிறகு சில முக்கியமான கிரகங்கள் நடக்கப் போகிறது. அதனால் இந்த கும்பம் ராசிக்காரங்க வாழ்க்கையில சில நல்ல மாற்றங்கள் ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக நின்று போன சில விஷயங்கள் கூட நகர ஆரம்பிக்கும். இது சனி பகவானின் 3 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உழைப்பின் பயன். நீங்கள் செய்த உழைப்புக்கு இனி பலனானது கிடைக்கும். இனிவே இதுவரைக்கும் பலன் கிடைக்காம தாமதமாக்கி கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் இந்த ஒரு நேரத்தில் நீங்க நினைத்த உடனே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலைத்தன்மையானது 2வதாக உருவாகும். பணம் மற்றும் வேலை விஷயங்கள்ல மெதுவாக ஒரு நிலைத்தன்மையானது உருவாகும். வர்றதும் போவதுமா இருந்த இடங்கள்ல ஒரு நிலைத்தன்மை உருவாகி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை உங்களால அடைய முடியும். 3வதாக உண்மையான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றி விடுவார்கள். இது உங்களுடைய வாழ்க்கை துணையாக கூட நிச்சயமாக இருக்கலாம். அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கையில 5 புதிய மாற்றங்களானது ஏற்படும். முதல் மாற்றம் நிதியில ஒரு முன்னேற்றம். பணம் சம்பந்தமான பிரச்சனைகளானது குறையும். 2வது தொழில வளர்ச்சி. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். 3வதாக காதல் வாழ்க்கை. சிலருக்கு புதிய உறவானது அமைவதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். 4வதாக குடும்பத்தில் அமைதி. குடும்பத்தில் புரிதலானது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவு அனைத்தும் நிச்சயமாக தீர்ந்துவிடும். 5வதாக பயணம். சிலருக்கு தூர பயணமானது ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் சில பரிகாரங்களை செய்ய வேண்டும். பரிகாரங்களையும் நடைமுறை வழிபாட்டையும் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு விஷயத்துக்கு உங்களை கொண்டு செல்லும். கும்பம் ராசி அன்பர்கள் சில எளிய பரிகாரங்களை செய்ய வேண்டும். சனிக்கிழமை அன்று எள்ளெண்ணெய் தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபட்டால் அவ்வளவு நன்மைகள் நடக்கும். முதியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். கருப்பு உடையை நீங்க இந்த ஒரு நாளில் சனிக்கிழமை நாளில் தானம் செய்யலாம். சனி பகவானை மனதில் நினைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். இதெல்லாம் சனிக்கிழமை நாட்களில் நீங்க செய்து பாருங்க. சனி பகவானுக்கு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். இந்த பரிகாரங்கள் மன அமைதியை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். மன அமைதி இல்லை என்று கூறுபவர்கள் இதனை செய்யலாம். முழுமையான ஒரு மாற்றமானது கிடைக்கும். உங்களுக்கான இறுதி உணர்ச்சி பூர்வமான ஒரு ஆசீர்வாதமானது கிடைக்கும். எனவே கும்பம் ராசி அன்பர்களே, நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் வீண் போகவில்லை. அது உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கிய ஒரு அனுபவங்களாக மட்டுமே இருக்கும். சனி பகவான் ஒருவரை சோதித்தால் அது அவரை உயர்த்துவதற்காக மட்டுமே இருக்கும். நீங்கள் இழந்ததை விட அதிகமாக பெறப்போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நாட்கள் இனிமேல் வரத் தொடங்கும். அந்த ஒரு நாட்களை நீங்கள் பயன்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.
சனி பகவான் ஒருவரை சோதித்தால் அது அவரை உயர்த்துவதற்காக மட்டுமே இருக்கும். நீங்கள் இழந்ததை விட அதிகமாக பெறப்போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நாட்கள் இனிமேல் வரத் தொடங்கும். அந்த ஒரு நாட்களை நீங்கள் பயன்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.